ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல். என்னோட பேர் முருகா. ஸோ குவாரண்டைன் கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. மே 3 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சில பேர் மேலு கண்ணி ஆகும்னு சொல்கிறாங்க. வாட் எவர் அது என்னவானாலும் இருந்துட்டு போட்டால் ஆனால் நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தார் லோகோ வச்சு ஒரு பாப்பிங் லாவா எஃபெக்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போது அதை தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஸோ அந்த லாவாவோட ப்ரிவ்யூ வந்து இதுதான். பார்த்தீங்கன்னா அந்த லாவா வந்து உள்ளேருந்து இதில் அப்படியே க்ளோ ஆகி வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ எஃபெக்டோட மெயின் பேசிக் இதுதான். ஸோ இந்த இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இந்த லாவாக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஃபோட்டோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக டுட்டோரியலுக்குள்ளேயே போயிடுவோம். ஸோ ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நியூ காம்போசிஷன் கொடுத்துட்றேன். 90/20 1080p வச்சுக்கோங்க. ஒரு 7 செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு 60 ஃப்ரேம் இல்லை 30 ஃப்ரேம் உங்களுக்கு பவர் கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 or 20 60 எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் நான் விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லேயர் நியூ சாலிட் கொடுத்துடலாம். சாலிட் இதுக்கு பேர் வந்துட்டு எலமெண்ட் 3D வச்சிடலாம். அதாவது E3Dன்னு வச்சுக்கிறேன் நான். ஓகே கொடுத்துடலாம். ப்ளஸ் இந்த காம்போசிஷன் பேரும் கூட வந்துட்டு என்னென்னு வச்சிடலாம் அப்படின்னா பாப்பிங் லாவான்னு வச்சுக்கலாம். POO பாப்பிங் லாவான்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இது இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட தார் லோகோவை நான் உள்ளே கொண்டு வரேன். நீங்கள் இந்த லோகோ தான் வைக்கணுங்கிற தேவையில்லை, நீங்கள் எந்த லோகோ வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான். ஸோ உள்ளே கொண்டு வந்து வச்ச உடனே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லேயர் போயிட்டு ஆட்டோ ட்ரேஸ் போயிட்டு ஸோ டாலரன்ஸ் 20 த்ரெஷோல்டு 20 வச்சுக்கோங்க. பிளர் எல்லாம் 0ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ரிவ்யூ தெரியும். என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிடும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மாஸ்க் ஆகிடும். மாஸ்க் ஆன உடனே இது ரெண்டையுமே ஹைட் பண்ணிவிடுங்க. ஹைட் பண்ணிட்டு நம்ம எலமெண்ட் 3Dங்கிற அந்த சாலிட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எஃபெக்ட் போயிட்டு வீடியோ கோபைலட் எலமெண்ட் அப்படிங்கிற இந்த எஃபெக்டை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டம் லேயர்ஸ் போயிட்டு கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்க் போயிட்டு பாத் லேயர் 1ல் நன்னுக்கு பதிலாக ஆட்டோ ட்ரேஸ்ட் logo.png நீங்கள் இந்த லோகோவை ட்ரேஸ் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை நம்ம எலமெண்ட் 3Dயில் பாத் லேயரில் வைக்க போகிறோம். வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சீன் செட்டப்பில் ஜம்ப் ஆகிடுங்க. ஜம்ப் ஆகிட்டு எக்ஸ்ட்ரோட கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வந்துட்டு நான் இதில் இருக்க கிரிட் லேயர் எடுத்து விட்டுறேன் இப்போது. ஸோ ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு இது டூப்ளிகேட் பண்ணிடுறேன். எனக்கு வந்துட்டு இதில் 2 எக்ஸ்ட்ரூட் மாடல் தேவைப்படுது. இந்த 2 எக்ஸ்ட்ரூட் மாடலை வச்சு தான் நம்ம பெவல் க்ரியேட் பண்ண போகிறோம், நமக்கு தேவையான பெவலை. ஸோ அதை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரூட் மாடலை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ வந்துட்டு இதில் இப்போது ஒரு பெவல் அப்ளை பண்ணிடலாம். ஃபிசிக்கலில் போயிட்டு காஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை அப்ளை பண்ணிடலாம். இதுதான் யூஸ் பண்ணுங்கள்ல, நீங்கள் எது வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெவல் காப்பீஸ் வந்து 4ஆக மாற்றிடுறேன். ஸோ எனக்கு இப்போ இதில் 4 பெவல் காப்பீஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஷைனி லைட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பெவலை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்ட்ரூஷனை நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஃபுல்லாக கம்மி பண்ணேன்னா ஓரளவுக்கு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நான் இவ்வளோ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெவல் 4 ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். அது இப்போதைக்கு வெளியே தெரிய வேண்டாம். ஸோ கோல்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ க்ரோம் அப்படியே இருக்கட்டும், அது நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஷைனிக்கு பதிலாக நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய மெட்டீரியல்ஸில் ஃபிசிக்கலில் போயிட்டு பெயிண்ட் ரெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் இது இந்த ஷேடரை நான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்ட்ரூஷனை கம்மி பண்ணிடுறேன். ஸோ எல்லாம் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு பெயிண்ட் ரெட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரூஷனை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டீங்கன்னா 0 வச்சுக்கோங்க, அதுவே நமக்கு போதுமானது. செகண்ட் திங் பெவல் கர்வையும் வந்துட்டு 1ல் வச்சுக்கலாம், +1ல் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கர்வ் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ செகண்ட் திங் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம க்ரோமை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். ஓகே இவ்வளோ பண்ணிடலாம். ஷைனி லைட்டில் போயிட்டு நம்ம ஷைனி லைட்டுங்கிற அந்த கோல்டு டெம்ப்ளேட்டையும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு மேபி ஒரு 0.7 would be பெட்டர். 0.7 தான் வைக்கணுங்க தேவையில்லை, 0.6 கூட வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கோங்க. செகண்ட் திங் பெயிண்ட் ரெட்டு அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரோமில் 0.55 வச்சுருக்கேன், 0.5 வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட ஒரு பெவல் ரெடி ஆகிடுச்சு. அதே இப்போ வந்துட்டு நம்ம பெவல் 4 எடுத்துடலாம். பெவல் 4 எடுத்துகிட்டு நான் ஜீவில் அதை ஆப்செட் பண்ணிடுறேன், வெளியே கொண்டு வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். அதை நல்லா ஓரளவுக்கு ஒரு மேபி ஒரு 1.5 வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 வச்சுட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு இதோட டச் பண்ணி லேயரை இணைச்சிருங்க. இது கூட
ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பெவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த எக்ஸ்ட்ரூஷன் மாடலை கிளிக் பண்ணிட்டு இதுலேயும் சேம் பெவல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இதுலேயும் சேம் பெவல் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷைனிங் போயிட்டு சேம் அஸ் தட் நம்மளோட ஃபிசிக்கல் போயிட்டு பெயிண்ட் ரெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இதுக்கும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க, 0 வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் பபல் கர்வையும் +1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷைனி லைட்டில் 0.6 கொடுத்துருக்கீங்க, அதே இதுலேயும் கொடுத்துருங்க, 0.6 கொடுத்துருங்க. செகண்ட் திங் வந்துட்டு உங்களோட க்ரோமில் வந்துட்டு 0.5 கொடுத்துருக்கீங்க, அதே 0.5 இதுலேயும் கொடுத்துருங்க. 2 எக்ஸ்ட்ரூஷன் மாடலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஷைனி லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜீல் ஆஃப்செட் பண்ணி இதை பின்னாடி வச்சிடறேன். எனக்கு இது முன்னாடி இருக்க தேவையில்லை. ஸோ நான் பின்னாடி வச்சிடுறத வச்சுட்டு பேக் பெவல் சைட் கொடுத்துருங்க. பெவல் பேக் சைட் கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி பெவல் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. செகண்ட் திங் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோம் கிளிக் பண்ணிடுங்க. க்ரோம் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு க்ரோமையும் ஜி ஆஃப்செட்டில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு பின்னாடி வச்சுருங்க. அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் அது தெரிஞ்சால் போதும். பெவல் பேக் சைட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெவல் கிடச்சிடும். கொஞ்சம் கூட வச்சுட்டு நம்ம கோல்டையும் கிளிக் பண்ணிவிட்டு ஜியில் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரண்ட் பண்ணி தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளை கிடச்சிரும். இதில் நமக்கு ஃப்ரண்ட்டில் இது மாதிரி இருக்கும், இதில் இது மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நான் என்னோடய க்ரோமை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூஷன் நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரூஷன் தெரியக்கூடாது, அதே நேரத்தில் கோல்டோட தான் எனக்கு தெரியக்கூடாது. அது மாதிரி நான் எக்ஸ்ட்ரூஷனை கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிட்டேன்னா எனக்கு இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிடச்சிரும். க்ரோம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். செகண்ட் திங் பெவல்லையும் அதாவது ஷைனி லைட் அதாவது கோல்டே அதே நேரத்தில் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கிடச்சிரும். இது மாதிரி ஒரு பெவல் நமக்கு இப்போ கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட் ப்ளே வித்துட்டு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தெளிவாக உங்களுக்கு ஒரு இது கிடச்சிரும். ஸோ ஓகே, சோஃபார் ஸோ குட். இதான் மேட்ரு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடல் அதாவது ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரூஷன் மாடல் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்துட்டு இதில் பரி பண்ண போகிறேன். பரி பண்ணி இந்த மாதிரி நான் வச்சிட போகிறேன். ஸோ எனக்கு இது பேக்ரவுண்டில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய பெவல் 4 கிளிக் பண்ண கண்டிஷனில் என்னோடய லாவா ஃபோட்டோ நான் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. ஃபிசிக்கல் ஷேட் டிஃப்யூஸில் நீங்கள் அதை கொடுக்கணும். ஸோ இந்த லாவா தான் நீங்கள் யூஸ் பண்ணும் கிடையாது. நெட்டில் லாவான்னு வச்சிங்கன்னா ஏகப்பட்ட லாவா வரும். அது நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ லாவாவை கொண்டு வந்து இதில் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா டிஃப்யூஸில் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட 4th லேயரை தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பெவல் க்ரியேட் பண்ணது உங்களுக்கு இங்கே பெவல் கிடச்சிரும். நெக்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெவலை கிளிக் பண்ண கண்டிஷனில் டிஃப்யூஸை போயிட்டு சேச்சுரேஷன் ஜாஸ்தி பண்ணிடுங்க. சேச்சுரேஷன் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலரில் ஒரு 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 எஃபெக்ட் ஒன்று கிடச்சிடும் உங்களுக்கு. இது கொஞ்சம் நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காமாவையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் கலர் நல்ல சாலிட் பிளாக் உங்களுக்கு ஒன்று கிடச்சிரும். பிரைட்னஸ் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வெளியே கொண்டு போய் க்ளோ கொடுக்க தான் போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கான்ட்ராஸ்ட்டு உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் தான். ஸோ யூவி ரிப்பீட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல லாவா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், அந்த இடத்துல லாவா ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா யூவி ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, இதை நான் ஓகே பண்ணிவிட்டு இப்போ நான் இது இப்படியே வச்சிடறேன். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ஒரு பிளெயின் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளெயினை வந்துட்டு நான் என்ன போகிறேன்னா 90 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். -90 ரொட்டேட் பண்ண போகிறேன். எனக்கு இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஸோ இதை நான் ஸ்கேல் பண்ண போகிறேன். நம்மளோட ஸ்கேல் டு 2000 நான் அதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரூஷன் மாடல் அப்படியே இருக்கட்டும். பிளெயினை ஃப்ரண்ட் கொண்டு வந்து பிளெயினுக்கு பின்னாடி இந்த லாவா போகிற மாதிரி பண்ணிடுங்க. ஸோ பிளெயினுக்கு பின்னாடி இந்த லாவா இருக்கணும், சுத்தமாக வெளியே தெரியவே கூடாது, அது மாதிரி பண்ணிடுங்க. அதே இடத்துல 2 சைடட் பிளெயினை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடியும் தெரியும் முன்னாடியும் தெரியும். ஸோ கொடுத்துட்டு இப்போது இந்த பிளெயினுக்கு ஒரு ஷேடர் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ மெட்டலில் போயிட்டு நான் வந்துட்டு இதுக்கு ஒரு கோல்டன் ஷேட் கொடுக்கலான்னு இருக்கேன். இதை ப்ரொவைட் பண்ணிக்கலாமா? ஓகே, இதே கொடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் இதுதான் கொடுக்கணுங்கிற தேவையில்லை. நீங்கள் வேறு கொடுக்கறதுனால கொடுக்கலாம். இட்ஸ் ஆல் யுவர் விஷ். ஓகே, ஸோ நான் இதை கொடுத்துட்றேன். இல்லை இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு நான் ஃபிசிக்கல் ஷேடர்ஸ்லேயே இருக்கிறத கொடுத்துக்கிறேன்னா இந்த கோல்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஷேடர்ஸில் இருக்கிற கோல்டு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இதே கூட கொடுத்துக்கிறோன்னு பிரச்சனை இல்லை. பிளைன் மாடல் போயிட்டு ஆக்சிலரி
ரிஃப்ளெக்ட் மோடில் போயிட்டு மிரர் சர்ஃபேஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிரர் சர்ஃபேஸ் தெரியும். இப்போ என்னென்னா நம்மளோட அந்த லாவா இங்கே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் என்னோட இதை ஃப்ரண்ட் கொண்டு வர போகிறேன். ஓகே, இன்னொரு சின்ன வேலை என்னென்னா, இந்த பெவலை கிளிக் பண்ணிவிட்டு பெவலோட சைஸ், அதாவது பெவல் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். கொஞ்சம் உள்ளே கொண்டு வர மாதிரி கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு திருப்பியும் இப்போ இந்த ப்ளைனை ஃப்ரண்ட் கொண்டு போவோம். ஸோ பெவல் சைஸ் கம்மி பண்ணிட்டு திருப்பி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக மறைஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் எதுவும் தெரியல, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம நல்லா ஃப்ரண்ட் கொண்டு போனதுனால நமக்கு இப்போ எதுவும் தெரில. ஸோ ஃபார் ஸோ குட். இப்போ இதே மாதிரியே இருக்கட்டும், இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்துடலாம். ஸோ வந்துட்டு பேசிக்கு இல்லை பேக்ரவுண்டில் போயிட்டு ஒரு ப்ளூ கலர் கொடுக்கலாம். இல்லை பேக் லைட்டில் போயிட்டு பேசிக் 2K V1 என்விரான்மெண்ட் போட்டு கார்டன் கொடுத்துக்கலாம். கார்டன் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை கார்டன் பிளர்டு கொடுத்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா கார்டன் கொடுங்க, இல்லை கார்டன் பிளர்டு கொடுங்க, ரெண்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அது இப்போதைக்கு நான் அது கார்டனே வச்சுக்கிறேன். உங்கள் இஷ்டம். நீங்கள் வேறு பிளைன், நீங்கள் வேறு ஷேடை செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஃபார் ஸோ குட். நமக்கு இப்போது உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போது இதை ஓகே கொடுத்து நம்மளோட மெயின் ஏரியாவுக்கு வந்துடும். ஓகே, நமக்கு இப்போ அது கிளியர் ஆகிடுச்சு. நான் உள்ளே வந்த கண்டிஷனில் என்ன பண்ணுறேன்னா, லேயர் போயிட்டு கேமரா போயிட்டு கேமராவில் இது வந்துட்டு ஜூம் அண்ட் ரொட்டேட்டர்னு வச்சுக்கலாம். Z அண்ட் R அப்படின்னு வச்சுக்கலாம். 24 mm கொடுத்துடலாம். ஓகே பண்ணிடுறேன். அதை இப்போ எனக்கு ஒரு கேமரா ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, Element 3D கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி சீன் செட்டப்குள்ளே போயிடுங்க. போயிட்டு உங்களோட பிளைன் மாடல் அப்படியே இருக்கட்டும். பிளைன் மாடலும் இது எல்லாமே ஒன்றுக்குள்ளேயே இருக்கட்டும். அதில் எந்த ஒரு சேஞ்சும் நமக்கு தேவையில்லை. எல்லாமே ஒன்லேயே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதுலேயே இருக்கட்டும், ஃபஸ்ட் குரூப்லேயே இருக்கட்டும். ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ரூடட் மாடல் 1க்கு போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ஆக்சிலரி அனிமேஷன் போயிட்டு சேனல் 1க்கு அப்ளை பண்ணிடுறேன். அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரூஷன் மாடல் 2வை வந்துட்டு சேனல் 2க்கு அப்ளை பண்ணிடுறேன். இதை ரீநேம் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூஷன் மாடல் 2ன்னு வச்சுக்காத. ஓகே, ஸோ நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரூப் 1 போயிட்டு பார்ட்டிகல் ரெப்ளிகேட்டட் போயிட்டு ரொட்டேட்டரில் போயிட்டு இதை வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். அதாவது -90 ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணால் எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட கேமராவை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட் கொண்டு வந்துடுங்க. ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கிடச்சிரும். ஸோ ஒரு க்ளீனான ஒரு ஷேடியான ஒரு க்ளீனான ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் திங் வந்து Element 3D கிளிக் பண்ணிவிட்டு இந்த குரூப் ஒன்று க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெண்டு செட்டிங்ஸ் போயிட்டு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் போயிட்டு எக்ஸ்போஷரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லாவா வந்துட்டு நல்லா பாப் ஆகிறது நல்லா தெளிவாக தெரியணும். அதுக்காக தான் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிட்டு ஒரு 0.25 வச்சுக்கலாம். ஈவன் லைட்டிங் கூட எடுத்து விட்டுலாம். எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லைட்டிங்கே இருக்காது. இல்லை லைட்டிங்கை நான் செலக்ட் பண்ண கண்டிஷனில் அடிஷ்னல் லைட் போயிட்டு ரொட்டேஷன் போயிட்டு என்னோடய லைட் எங்கே வேணுமோ நான் அந்த சைடு கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த சைடு கொண்டு போயிட்டுனா இங்கே எனக்கு ஃபுல் பிளாக்கில் இருக்கும். லைக் இப்போது ஒய்யில் நான் இதை திருப்பி கொண்டு போகிறேன் அப்படின்னா இந்த சைடு எனக்கு பிளாக்காக இருக்க மாதிரியும் அந்த சைடு எனக்கு கொஞ்சம் மைனஸில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஜீல ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த சைடு வந்துடும். எஸ், ஸோ இப்படி இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்க கண்டிஷனில் நீங்கள் உங்களோட ஃபேஸ் பண்ண சைடில் வந்துட்டு உங்களுக்கு லாவா வந்து நல்லா தெரிகிற மாதிரி இந்த ஏரியாவில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் எந்த சைடு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிரும். ஸோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் திங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். லைட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆம்பியன்ட் அக்ளூஷன் போயிட்டு எனேபிள் ஆம்பியன்ட் அக்ளூஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்டென்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரேடியஸி கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஷேப் கிடச்சிரும். உங்களுக்கு அந்த லாவா இன்னும் நல்லா தெரிகிறதுக்கு ஆப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது பண்ணது. இப்போது இதையே க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குரூப் 1 போயிட்டு ஆக்சிலரி சேனல்ஸ் போயிட்டு சேனல் 1 போயிட்டு இப்போ நான் அதை ஜீயில் மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணேன்னா எனக்கு அந்த லாவா நல்லா தெரியும்.
உங்களுக்கு இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம செய்ய போகிற எஃபெக்டோட பேசிக்கான ஒரு மாடல் கூட சொல்லலாம் இது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எலமெண்ட் 3Dயை டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மேபி இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாமா இல்லை ஓகே டூப்ளிகேட் பண்ணுறதுனால ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரெண்டர் செட்டிங்ஸ் போயிட்டு அவுட்புட் போயிட்டு காம்போசிட் போயிட்டு டிஃப்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்பெக்குலர் இல்லை, டிஃப்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். டிஃப்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃப்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் டிஃப்யூஸ் பண்ண லேயர் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும். ஸோ வந்து எஃபெக்ட்ஸ் போயிட்டு க்ளோ கொடுத்துருவேன். GLOW ஸ்டைலைஸ் க்ளோ இருக்கும். ஸோ நான் வந்து க்ளோவை கொடுத்துறதில்ல. க்ளோ கொடுத்துட்டு இது 100% வச்சுக்கோங்க. இதை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. க்ளோவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டியை ஜாஸ்தி பண்ணிவிட்டு அடிட்டிவ் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துருங்க. அதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி. ரேடியஸ் கொஞ்சம் கிராங்க் அப் பண்ணிக்கலாம், சென்டரில் தெரியுற மாதிரி. ஓகே, ஸோ பேசிக்கான மாடல் இதுதான், பேசிக்கான மேட்ரு இதுதான். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. செகண்ட் திங் வந்து நான் என்னோடய ஸ்பார்க்ஸுங்கிறத நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஸ்பார்க்ஸ் லேயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ராபப்ளி வந்துட்டு இது நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கிற ப்ளக்கின்ஸ் வச்சே நீங்கள் செய்யலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கிற ப்ளக்கினை வச்சு நீங்கள் வந்து செய்யலாம், பர்டிகுலர் வச்சே செய்யலாம். பட் மோஸ்ட்லி வந்துட்டு இது மாதிரி ஸ்பார்க்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாக் வீடியோஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது உங்களோட மிஷினோட பவரையும் இழுக்காது, அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஸ்பார்க்ஸ் யூஸ் பண்ணுறது தனியாக இந்த மாதிரி ஒரு MP4 ஒரு வீடியோ எங்கேயாவது எடுத்து போட்டு கமர்ஷியல் யூஸுக்கு இல்லை ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இருக்க மாதிரி வீடியோ ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி அதை உங்களோட எஃபெக்ட்ஸில் அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ நான் ஸ்பார்க்கை செலக்ட் பண்ண கண்டிஷனில் எஃபெக்ட் போயிட்டு கலர் கரெக்ஷன் போயிட்டு கர்வ்ஸ் சூஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ரெட்டுக்கு போயிடலாம். போயிட்டு ரெட்டை நான் வந்து கிராங்க் அப் பண்ண போகிறேன் இப்போது. ஓகே, ஸோ ரெட்டை கொஞ்சம் கிராங்க் அப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு க்ளோ கூட கொடுத்துடலாம். க்ளோ கொடுத்துட்டு 100% வச்சுக்கோங்க. ரேடியஸ் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, இன்டென்சிட்டியும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு க்ளோ ஒன்று உங்களுக்கு நல்லா கிடச்சிரும். ஓகே, சூப்பர், ஸோ குட்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்வ்ஸ் போயிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாவது இதில் ப்ளே பண்ணுறதுனா பண்ணி பார்க்கலாம். சாரி, இன்னும் நல்லா ரெட்டிஷாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் பண்ணி பாருங்கள். க்ரீனை ஒயிட் எல்லாத்தையும் கொஞ்சம் கிராங்க் அப் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும்போது அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ மெயினான நமக்கு வேலை இங்கே கிடச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் மேட்ரு. செகண்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்க பிளெயினில் இருக்க என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு ஒரு வேளை ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரெண்டர் செட்டிங்ஸ் வந்துட்டு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் போயிட்டு ரொட்டேட் என்விரான்மெண்ட் போயிட்டு எந்த பக்கம் நீங்கள் ரொட்டேட் பண்ணணுமோ அந்த பக்கம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். see what happens here is இதுதான் இங்கே வந்துட்டு நமக்கு கிடைக்கிற எஃபெக்ட்டு. ரொட்டேட் பண்ணி எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போயிடுவோம். போயிட்டு நம்மளோட ஆக்ஷனில் என்ன ஓப்பன் பண்ணியிருக்கிறதுல நான் இதை வந்து 0 கொடுத்துறேன். போயிட்டு 0 கொடுத்துறேன். அதே நேரத்தில் நம்ம அதாவது கலாச்ச இதில் நம்ம க்ளோ அப்ளை பண்ண இன்னொரு எலமெண்ட் 3D இருக்கும், அதுலேயும் நீங்கள் இது பண்ணணும். குரூப் 1 போயிட்டு 0 பண்ணிடுங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இதை கீ ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோ அப்ளை ஆகிடும். ஸோ வந்துட்டு அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதுலேயே ஜெட்லேயும் ஒரு இது கொடுத்துட்றேன். அதே நேரத்தில் என்னோடய செகண்ட் E3Dலேயும் ஜெட்டில் ஒரு இது கொடுத்துறேன். கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஒரு மேபி 4 செகண்ட் வரைக்கும் கூட மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு அங்கே பாப் திஸ் அப், அதாவது மைனஸில் பாப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பாப் போகும். ஓரளவுக்கு பாப் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் செகண்ட் இதுலேயும் போயிட்டு மைனஸில் பாப் பண்ணுங்கள். இதில் எவ்வளோ வச்சுருக்கோம், -1 0.19 வச்சுருக்கோம்.
-0.1 நான் இதுலேயும் வச்சுக்கிறேன். ஸோ வச்சோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிரும். நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ராபப்ளி நமக்கு இதுதான் பேசிக்கான அந்த எஃபெக்டோட இது வந்துட்டு. ஸ்பார்க்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது, இதான் யூஸ் பண்ணுங்கிற தேவையில்லை. நீங்கள் வேறு ஸ்பார்க் இருந்தால் ஸ்பார்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நோ ப்ராப்ளம் அட் ஆல். சரி, ஓகே இப்போ ஸ்பார்க்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேமராவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அதுக்கு லைட்டாக ஒரு ரொட்டேஷனும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது எனக்கு இது க்ளோஸில் இருக்கணும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், நம்மளோட கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷன்ஸ் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு பொசிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதோட இந்த இதில் இருக்கும்போது 4 வரைக்கும் வருது. சும்மா லைட்டாக ஒரு ரொட்டேஷன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பக்கா எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். நீங்கள் ப்ளே பண்ணலாம் என்ன மாதிரி உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் வேணும், எனக்கு இது ரொட்டேட் ஆகணும் அப்படி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட பொசிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எலமெண்ட் 3Dயில் இருக்க ஸ்கேல், ரொட்டேஷன், பொசிஷன் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான் அது. ஸோ ரெண்டர் பண்ணது எப்படி ரெண்டர் ஆகிட்டுன்னு பார்க்கலாம். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் திஸ் லாவா அப்படிங்கிறது. எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பார்க் இன்னும் கொஞ்சம் எனக்கு இப்போ வந்துட்டு இது 3.3 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. இது எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டைம் போயிட்டு எனேபிள் டைம் ரீமேப்பிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் 2 பாயிண்ட் கிடச்சிடும். அதில் செகண்ட் பாயிண்ட்டை தூக்கி நல்லா பின்னாடி கொண்டு போயிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. சரி, கம்போசிட் லேயர் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டு வரும் வரைக்கும் உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ செகண்ட் திங் வந்து ஐ வுட் லைக் டு கொஞ்சம் இது கீழே கொண்டு வந்துடலாம் ரைட்டாக. சரி, ஓகே. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஸ்பார்க் ரொம்ப எனக்கு வந்துட்டு பின்னாடி இருக்க அந்த லேயர் மறைக்குது அப்படின்னு ஆசை தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னா உங்களோட கர்வ்ஸ் போயிட்டு இதை கொஞ்சம் டிம் டவுன் பண்ணிக்கோங்க. க்ரீன் லேயர் எடுத்துக்கோங்க. க்ரீன் லேயர் எடுத்துகிட்டு சாரி RGB போயிட்டு இதை கொஞ்சம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்பார்க்ஸ் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நம்மளோட லோகோவை மறைக்காது. சரி, உங்களுக்கு ரொம்ப இது கம்மியாயிடும். இன்னுமே சொல்ல போனால் உங்களுக்கு இதோட ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஒப்பாசிட்டி கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிங்கன்னா நல்லா கம்மியாயிடும். ஒரு 43 ரொம்ப கம்மி பண்ணிடணும்டா. ஒரு 40 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது இருக்கிறது தெரியாது, பேக்ரவுண்டில் இருக்கிறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க எஃபெக்ட். ஓகே, தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், கேமரா போயிட்டு டெப்த் ஆஃப் ஃபீல்டை கொடுத்துடலாமா. டெப்த் ஆஃப் ஃபீல்டு ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல்டு எஃபெக்ட் ஒன்று கிடச்சிருவோம். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு 350 கொடுத்துடலாம். பேச்சர் ஒரு 30 கொடுத்துருவோம். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த அந்த பிளர்ரினஸ்ஸை அஃபெக்ட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லோகோ தான் போடணுங்கிறது இல்லைங்க. நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணி CMS எக்ஸ்ட்ரூட் கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை ஒரு டெக்ஸ்ட் எடுத்து உங்களோட நேமோ இல்லை யாரோ ஒருத்தரோட நேமோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கஸ்டம் லேயர்ஸில் ஜஸ்ட்டு வந்து நான் கொடுத்த லோகோ செலக்ட் பண்ணுறது பதிலாக நீங்கள் அந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகே, ஸோ என்னோடய சிஸ்டம் வந்துட்டு லேக் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளோட
டெப்த் ஆஃப் ஃபீல்டு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இருக்குது போல் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. மோரோவர் பேசிக்கான மேட்ரு வந்து இதுதான், வேறு எதுவும் கிடையாது. உங்களோட பேசிக்காக என்னென்னா உங்களோட இந்த டிஃப்யூஸ் லேயரை பிளெயினுக்கு பின்னாடி மறைச்சிட்டு ஆக்ஸ் சேனல் யூஸ் பண்ணி மேலே கொண்டு வர போகிறீங்க. அதுதான் இதோட பேசிக்கான விஷயமே. அதை மட்டும் பக்காவாக பார்த்துக்கோங்க, வேறு இதில் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ நம்மளோட எஃபெக்ட் இது தான். நான் வந்துட்டு இதை ஃபுல் ரெண்டர் பண்ணி உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, ஸோ என்னோடய ப்ரிவ்யூ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அந்த ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா. எஸ், நீங்கள் கேமரா மூமெண்ட்ஸை இதில் நிறைய பண்ணலாம். நிறைய பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குது எஃபெக்டிவ் பார்க்குறது. அது மாதிரி நீங்கள் என்ன எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ஸோ இது பாப்பாகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட நம்மளோட அந்த பேக்ரவுண்டில் அந்த அந்த மிரர் சர்ஃபேஸும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு ஏதாவது ஃப்ளாஷ் ஏதாவது அப்ளை பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லேயர் சாலிட் போயிட்டு இதுக்கு ஃப்ளாஷ்னு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். எஃபெக்ட் வீடியோ கோபைலட் போயிட்டு ஆப்டிகல் ஃப்ளாஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆன் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ நான் ரைட் சைடில் மூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு ப்ரீசர் செட்டிங்ஸ் போயிட்டு இல்லை மேபி மோஷன் கிராஃபிக்ஸில் இது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்டிகல் ஃப்ளேர் உங்களுக்கு ஒன்று கிடச்சிரும். நீங்கள் இந்த கலர் தான் நீங்கள் வச்சுக்கணும்னு இல்லை, நீங்கள் ரெட்டு மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது எனக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கலரில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ராபப்ளி நமக்கு கிடைக்க போகிற எஃபெக்டோட மெயின் சேஞ்சஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டுட்டோரியல் பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடச்சேன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். நான் எல்லா டைமுமே முடிச்சுட்டு தான் இருப்பேன். நீங்கள் என்ன சொன்னதால உடனே நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது, இல்லை எனக்கு இது மாதிரி எப்படி பண்ணணும்னு தெரியல ஜி, எனக்கு இது வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனி டைம் ஐ வில் ஹெல்ப் யூ. ஒரு ப்ராப்ளமும் கிடையாது எனக்கு. என்ன டைம் வந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் கமெண்ட்ஸும் உங்களோட லைக்ஸும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ போடுறது தூண்ட போகிறது. ஸோ நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டே இருப்பேன், நாலேஜ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.